அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறிய கோலமிலா கோங்குக. சமரச சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக என்று சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் துடைய தலைவர் எஸ் குமார் என்எஸ்சி நெய்வேலி. நம்ம வளர அவர்கள் மனிதநேயம் ஆண்மை என்று நம்ம சொல்லுகின்றோம். மனிதநேயம் என்பது அதை தாண்டி ஒருபடுமே ஆண்மையம். ஆண்மநேயம் என்பது இந்த உலகத்தில் எல்லா ஊர்களையும் பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு மனிதத்தன்மை. ஆறாவது அறிவை படித்த நாம் உயர்ந்த தேகத்தை பெற்ற நாம் மனித நேயத்தை தாண்டி ஒருபடி மேலே போய் ஆண்மநேயம். ஆண்மநேயம் என்பது ஓரறிவு முதல் புல் முதல் யானை வரை இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளிலும் ஆன்மாகவே தலைவராகவும் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தற்கூறுவாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த உடம்பை நாம் தூங்கிவிட்டாலும் இந்த உடம்பை தூங்க வைக்காமல் செரித்தல், பருக்குவித்தல், உண்ணுவித்தல், வாழ்வித்தல், செவிமடுத்தல் போன்ற எல்லா செயலும் செய்து நம்ம எழுப்புகின்ற அறிவை வேலை செய்கின்ற ஒரு திரிய ஆன்மா. அந்த ஆன்மாதான் நம்ம சிற்றவையிலேயே விளங்குகின்றார். சிற்றவையில் பெருவாழ்வில் சிந்தனை உலகில் ஆன்மா என்பது நம்ம அப்பா அம்மா இருக்கின்ற குளிர்கின்ற இடம். ஆன்மா குளிர்கின்ற இடம், நம்ம அம்மா அப்பா குளிர்கின்ற இடம் சிற்றவை. சிற்றவையில் பெருவாழ்வில் சிந்தை செய்மின் உலகில் நித்தியலாம் ஈத்தின்மே சத்தியம் சிந்துவே. சிற்றவையிலே இருக்கின்ற நம்ம அப்பா அம்மா கடவுளை நாம் 7 திரைகளை நீக்கி ஒவ்வொருத்தரும் நீக்கின்ற போது நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உடம்பிலே தென்படுவார். அதுதான் ஜோதியாக வடலூரிலே ஞானசபையை காட்டுகின்றார்கள். ஏன்னா இந்த ஆன்மாவை சுற்றி 7 திரையில் மறுத்து கொண்டு பச்சை திரை, கருப்பு திரை, நீலத்திரை, கருணைத்திரை 7 திரை நீக்கி ஆன்மாவுடைய ஆன்மாவை காட்டு விடாமல் மாயைகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. அந்த மாயத்திரைகள் நீக்கி ஒன்றாக நீக்கின்ற போது நம்ம ஒழுக்கத்தால் ஒழுக்கம் பிரிந்தால் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும். இந்த உலகத்தில் மிக சிறந்த பொருள் ஒழுக்கம். இந்த உடம்பிலே ஒழுக்கம் நிலை பெற்று இருக்குமேனால் நம் உடம்பில் தங்கியிருக்கின்ற உயிர் நம் உடம்பிலே தங்கியிருக்கும். அதுபோல் ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடித்து இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் எல்லா ஒழுக்கம் நம்ம கடைபிடித்து நம்ம அணுகுமையினால் நம் உடம்பிற்கு தங்கி இருக்க உயிர் நம் உடம்பிலே தங்கியிருக்கும். நம்ம அப்பா அம்மா இறைவன் இந்த உடம்பை மாற்றி கொடுத்து சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞான தேகத்தை தெரிவித்து எப்போதும் வாழக்கூடிய ஒரு உடம்பை, ஞான உடம்பை, ஒளி தேகத்தை கொடுத்து எப்போதும் வாழ வைப்பார். அதை சொல்கிறார். அப்பா நான் வேண்டுதற்கட்டு அறிவுறுதல் வேண்டும், ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதும் என்கணும் நான் சென்று இந்த அருட்புகழை ஏற்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலைவில் சுத்த சிவ சன்மார்க்கம் தகுதோங்க அருளோதி தடுத்திட வேண்டும், தப்பேது நான் செய்ய நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நிலைபெரியாத நிலைமை வேண்டுவனே என்று சொல்லி அன்னையும் அப்பனும் நீயும் மகிழ்ந்து அகம் குளிர்ந்து நான் ஆதரித்திருக்கின்றேன். என்னை இப்போ நீ இடகுல விடுத்த என்ன செய்வேன்? இது யாரோடு போய் புகழ்வேன்? பொன்னை ஒத்த உன் அடித்துள்ள மலரை போற்றுவார்க்கு நீ புரிவது இதுவோ சொல்லி நம்ம அவனவர்கள் பெற்ற தாய் நினை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நன்றிகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இவைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், நான் நற்றவற்ற உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நான் சொல்லி நம்ம அவர்கள் பெரிய ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த நீங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கடைபிடிக்காவிட்டால் இந்த உடம்பு ஞானத்தை அடைய முடியாது, சுகத்தை அடைய முடியாது, பேரும்பத்தை அடைய முடியாது சொல்லி 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து ஒடுங்குவதற்கு இந்த உடம்பை நீங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பு நிச்சயம் இல்லை. இந்த உடம்பு மண்ணாகிவிடும். அதை நீங்கள் தப்பித்துக்கொள். தினகரம் போல் சாகாத தேகம் என்பவர், சூரியன் போல் சாகாத தேகம் நீங்கள் இந்த மன்னத்தையும் பிறவையும் அறுத்து கொள்ள வேண்டும். அப்படி அறுக்காவிட்டால் மீண்டும் பிரிவு எடுக்கும், துன்பத்துக்கு ஆளாகிவிடும். நீங்கள் துன்பத்தை சென்று விடக்கூடாதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்ள வேண்டும், பிழைத்து கொள்ள வேண்டும், ஞானத்தை அறிவிக்க கொள்ள வேண்டும். அதற்காக தான் மிக உயர்ந்த பிறவாகிய மனித தேகத்தை கொடுத்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்து வராவிட்டால் இந்த உடம்பு மீண்டும் பிரிவு எடுத்து துன்பப்படும், கஷ்டப்படும். அப்போது நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றப்படுது. 5 நிமிஷம் சென்று நமக்கு மேலாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உடம்பை ஞான உடம்பை கொடுத்து வாய்ப்பை சொத்து சமூக சுத்த சன்மார்க்க சங்கம் வானரகம் எஸ் குமார் என்எஸ்சி நெய்வேலி எல்லா உயிரையும் பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.